காரை செல்வராஜ், அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கேட்பதே சாதி அடிப்படையிலான அரசியலை செய்வதற்காகத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய கருத்து? இல்லை, தங்க வரதராசன் பேசுகிற பொழுது இவர் இந்த யார் பேரையும் குறிப்பிட்டாமல் பேசுவது அது காங்கிரஸை நோக்கி, எதிர்க்கட்சிகளை நோக்கித்தான் அவர் பேசினதாக ஒரு செய்தி தொடர்பாளராக நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னார். அதையே நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற நிலை வருகிற பொழுது அதை செய்வதற்கு மனமில்லாதவர்கள் அந்த கேஸ்ட் பேசி பாலிட்டிக்ஸு அவங்க பாய்சன் பண்ணுறாங்க, இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுடைய ஃபேப்ரிக்கை வீக்கன் பண்ணுறாங்க, இந்தியாவினுடைய வளர்ச்சி கிராமங்களில் தான் பேசுவது என்பதெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நான் ஒரு செய்தி தொடர்பாளராக நான் பார்க்குறேன். இதில் முக்கியமாக ஒரு கருத்தை யார் சொல்லுங்கிறாங்கங்கிறதுல தான் அந்த கருத்துக்கான வலிமையை எடுத்து நம்ம பேச முடியும். முதல்ல இந்த கம்யூனிட்டியை கெடுத்துறோம், கம்யூனிட்டியை பாய்சன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அதற்கான தகுதிப்பாடோடு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் நான் இல்லை என்று சொல்வேன். இந்த கருத்தை பதிவு செய்வதே அவர் பொய் சொல்லக்கூடியவர், பொய் சொல்லுகிறார். இந்த கருத்தை பேசுவதற்கு கொஞ்சம் கூட அவருக்கு தார்மீக உரிமை இல்லை. எந்த அடிப்படையில் சொல்றேன்? ஏற்கனவே பேசுறதுங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்பது இது ஒரு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சாசனம், இந்தியாவினுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மதச்சார்பற்ற, ஒற்றுமையாக அனைவரும் ஒன்றாக சகோதரர்களாக சேர்ந்து வாழ்கிற இந்த நாடுதான் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு ஜனநாயக நாடு என்பதுதான் நமக்கு பெருமை. அதை சிதைத்திருப்பவர்கள், அந்த மதச்சார்பற்ற தன்மையை சிதைத்திருப்பவர்கள் கிராமங்களில் சாதியை கொண்டு போய் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்க நினைக்கிறார்கள் என்று பேசுவது உண்மைக்கு புறம்பானது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஹேட் ஸ்பீச் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு இப்போ ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கை. இது அதில் 75% ஹேட் ஸ்பீச், மொத்தம் 668 ஹேட் ஸ்பீச்சஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 23-24. அதில் ஒரு 70% ஹேட் ஸ்பீச்சஸ் நடந்தது பாரதிய ஜனதா கட்சி நடைபெறுகிற ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் தான். ஹேட் ஸ்பீச்சஸ், வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், கடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதையும் மறந்துவிட்டு தேர்தல் லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக மராட்டிய மாநில தேர்தலில் அவர் பேசிய பேச்சு எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி's 2024 electoral campaign frequently used the hate speech against Muslim and other minorities, inciting discrimination, hostility and violence. இதுதான் அவர்கள் கொடுத்திருக்கிற ஆய்வறிக்கை. ஒரு நாட்டிலே, ஒரு தேர்தல் களத்திலே சிறுபான்மையினரை பிரதமரே, மற்றபடி கட்சியில் இருக்கிற சாதாரணமாக இருக்கிறாங்க பேசுறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஒரு ஹேட் ஸ்பீச் மூலமாக ஒரு தேர்தல் வெற்றியை ருசிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை வைத்துக் கொண்டவர் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்று சொல்வேன். இரண்டாவது, கிராமங்களில் தான் வாழுதுன்னு சொல்றாங்க. கிராமங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழுகிறது என்பதை என்ன தர கட்டுப்பாடு, என்ன குறியீடு மூலமா பேச நினைக்கிறீங்க? கக்கூஸ் கட்டி கொடுத்துட்டா நாட்டு கிராமங்கள் வளர்ந்துருச்சா? குறிப்பிட்ட ஆய்வறிக்கை போன்றே பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு ஆய்வறிக்கையை குறிப்பிட்டு இந்த புள்ளி விவரத்தை சொல்லி சொல்கிறார். இல்ல, அந்த புள்ளி விவரம் எதை கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, பாவர்ட்டி இண்டெக்ஸ் குறித்து பேசியிருக்கார். அது பாவர்ட்டி இண்டெக்ஸ் கடந்த 75 ஆண்டுகளில் குறைந்து கொண்டேதான் வருகிறது. அது குறைந்து கொண்டேதான் வரும். நான் அதுக்கு தேவையான மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் பாவர்ட்டி என்ன உண்மையை சொல்லுகிறது என்பதை நான் பேச முடியும். அந்த பாவர்ட்டி இல்லைன்னா என்ன அமௌண்ட், என்ன ஒரு குறைந்தபட்ச சம்பளம், ஒரு தனி மனிதனுடைய வருமானம், தினக்கூலி என்பதை எதை மையப்படுத்தி அந்த பாவர்ட்டி இண்டெக்ஸை பேசுறாங்கிறத தங்கவரதராசன் பேசட்டும். அதற்கான ஒட்டுமொத்த தரவுகளோடு நான் பேசுவதற்கு தயார். ஒரு கிராமத்தினுடைய திரு தங்கவரதராஜன் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த சாதி அடிப்படையிலான அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அந்த கோரிக்கை அடிப்படையாக வைத்து இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது மக்களிடம் எடுபடவில்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இல்ல, மக்களுக்கு தேவை என்ற ஒண்ணு இல்ல. சமூக நீதி, இடஒதுக்கீடெல்லாம் மக்கள் தேவைப்பட்ட கேட்டாங்க. சமூக நீதி குறித்து, சமத்துவம் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் எந்த மக்கள் கோரிக்கை வச்சு தலைவர்கள் போராடினாங்க?
ஒரு தலைவன் தந்தை பெரியார் மனதிலே உதித்தது. அயோத்திதாச பண்டிதர் பேசியது, சர்பிடி தியாகராயர் பேசியது, டாக்டர் நடேசனார் பேசியது, டாக்டர் TM நாயர் அவர்கள் பேசியதின் தொடர்ச்சி. அதை மக்கள் மயப்படுத்தி அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு உரிமை என்கிற ஒன்றை மக்கள் மயப்படுத்தி அரசியல் மயப்படுத்தி அரசியல் சாசனத்தையே மாற்றக்கூடிய இடத்திற்கு ஒரு தலைவன் உழைத்திருக்கிறார். அந்த தலைவன் மக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்திருக்கார். நீ கீழ்நிலையில் இருப்பதற்கு உன்னுடைய கல்வி அறிவு குறைபாடுதான் காரணம். நீ கல்வியில் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும். கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்புகளில் உனக்கு இடஒதுக்கீடு என்று வேண்டும் என்ற ஒரு தந்தை பெரியார் அவருடைய குரல் தான் ஒட்டுமொத்த மக்கள் குரலாக பின்னாளில் மாறியது. அப்ப நீங்க ஒரு கருத்தை எடுத்து சொல்றாங்க, மக்களுக்கு தெரியலன்னு இல்லை. ஏன் நீங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு எடுப்பதில்லை, பீகார்ல எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு நீங்க முக்கியமான ஒரு செய்தியை சொன்னீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சும்மா ஒரு பேருக்கு விளையாட்டுக்கு எடுப்பது இல்லை. ஏற்கனவே இந்த ஓபிசியில உச்சபட்ச ஒன்றிய அரசாங்கத்தின் பதவியில் இருப்பவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் ஒரு முழக்கமாக வச்சார். பாராளுமன்றத்திலே பேசினார். அதற்கு 1% யாரும் பாரதிய ஜனதா கட்சியினர் பாராளுமன்றத்தில் பதிலளிக்கவில்லை. ஓபிசிக்கு வாய்ப்புள்ள 90% உயர் பதவிகளில் உச்சபட்ச பதவிகளில் இருப்பவர்கள் உயர் சாதியினர். பல்கலைக்கழகங்கள்ல ஐஐடி போன்ற பல்கலைக்கழக கோரிக்கைக்கு தான் வாக்கு வங்கி அரசியல் என்ற நோக்கம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நீங்க எல்லாமே அரசியல் தாங்க. நீ எதை அரசியல் படுத்தணும் நினைச்சாலும் அரசியல் படுத்த முடியும். அது எப்படி போய் மக்களுக்கு சேர்ந்து மக்கள் அதனால என்ன பயன் பெற்றார்கள் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய எடுத்து செல்லுகிற ஒருவருடைய வெற்றியாக இருக்க முடியுமே தவிர வெற்று முழக்கமாக இருந்து விட முடியாது. ரெண்டாவது முக்கியமா பேசினாரு, கிராமங்கள் தான் வாழ்துன்னா அவர் எந்த மாநிலத்தை சொன்னார்? கொரோனா காலத்தில் எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது? 14% இன்ஃப்ளேஷன் உத்தரப்பிரதேசத்தில். தமிழ்நாட்டில் அந்த கொரோனா காலத்தில் 5%. குடும்ப அட்டைகள் மூலமாக மக்களுக்கு உணவை கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாடு. அது ஒன்று மட்டும்தான் இந்த பணவீக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிராமப்புறங்களை காப்பாற்றியது. மன்ரேகா போட்டீங்க, 100 நாள் வேலை திட்டம், அது முற்றிலுமாக முடக்கி இருக்கிறீர்கள். எத்தனை லட்சம் பேரை நீக்கி இருக்கீங்க? வெஸ்ட் பெங்காலுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் ₹1 கூட கொடுக்கல. அதில் பயன்படக்கூடியவர்கள் யார்? கிராமத்து மக்கள் இல்லையா? விவசாயம் இல்லாத காலங்களில் வறுமையில் தத்தளிக்கிற அந்த மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவையை மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க, நம்ம பதில் வாங்கலாம். திரு தங்க வரதராஜன், இந்த சாதி அடிப்படையில் அமைதியை சீர்குலைக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைப்பதற்கு பிரதமருக்கு தார்மீக உரிமை இல்லை என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. உங்க பதில்? அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய உண்மையான சமூக நீதி காவலர் என்று சொன்னால் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தான். இவர்கள் வயிற்றெரிச்சல்ல பேசுறாங்க. இன்னைக்கு வந்து ஆர். செல்வராஜ் நகைப்பை எம்.என். நம்பியார் அவர்கள் மாதிரி திரைப்படத்துல பொறுப்பு இல்ல. செல்வராஜ் குறிப்பிட மாட்டேன், நீங்க பேசாம. அது நீங்க எம்.என். நம்பியார் சிரிப்பு திருச்சிறீங்க, இல்ல கை தட்டுக்கு, அதை பத்தி ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி காவலர் நரேந்திர மோடி. உதாரணம் சொல்றாங்க, இன்னைக்கு பழங்குடியின இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்க பட்டியலிட தயார். இன்னைக்கு எஸ்டி இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கிறது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபுல. இன்னைக்கு பல மாநிலங்கள் முதலமைச்சராக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து முண்டா அவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்ட பழங்குடியின சார்ந்தவர்கள் விழா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு எஸ்சி, அதே போல இன்னைக்கு ஒரு ஜனாதிபதியை நாங்க வந்து பட்டியல் சொல்ல ஜனாதிபதி ஆகிட்டோம். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு எஸ்சி எஸ்டி வந்து அதிக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது நரேந்திர மோடி தாமோல் சார்ந்து கொண்டு நினைவுபடுத்த விரும்புறேன். ஒண்ணு அது மாத்திரம் கிடையாது, நீங்க பிசிஆர் ஆக்ட இன்னைக்கு ஒரு அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி பட்டியல் சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக வலு சேர்க்கிற மாதிரி ஒரு 2015 திருத்தம் கூட நரேந்திர மோடி அரசாங்கத்தை சொல்ல விரும்புறேன். அது மாத்திரம் கிடையாது, ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கான்ஸ்டிடியூஷன் படி அது நடைமுறைப்படுத்தல.